எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சிபில் ஸ்கோரை எப்படி நம்ம செக் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சிபில் ஸ்கோர்னா என்ன, சிபில் ஸ்கோருடைய யூசர்ஸ் என்ன, இம்பாக்ட் ஆஃப் சிபில் ஸ்கோர், சிபில் ஸ்கோர் நமக்கு எந்த அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் இந்த சிபில் ஸ்கோரை எப்படி கால்குலேஷன் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபில் அப்படின்னாலே கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இதை வச்சு நடத்துறாங்க. ஒவ்வொரு பேங்கா இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு லோன் கொடுக்குற நிறுவனமா இருந்தாலும் சரி, 60 நாளைக்கு ஒருக்கா அந்த கம்பெனிக்கு உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அதாவது நீங்க கிரெடிட் கார்டு பில்ல இருந்து உங்களுடைய ஹவுஸ் லோனு, பிசினஸ் லோனு, எந்த லோனாக இருந்தாலும், எந்த இஎம்ஐ லோனாக இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு எப்படி ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஹிஸ்டரியை சிபில் அப்படிங்கிற இந்த கம்பெனி கிட்ட அவங்க கொடுப்பாங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு ஸ்கோரை நிர்ணயிப்பாங்க. எப்படி ஆன் டைம்ல பே பண்ணியிருக்காங்களா, ஆன் டைம்ல கரெக்டா இன்ட்ரெஸ்டை பே பண்ணியிருக்காங்களாங்கிற எல்லா விஷயத்தையும் அதுல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க அதை பே பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டுடும். ஃபியூச்சர்ல நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு எந்த ஒரு லோனுமே உங்களுக்கு கிடைக்காது. அது போல பாத்தீங்கன்னா இந்த சிபிலுடைய யூசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, திங்ஸ் வாங்க போறீங்க, இஎம்ஐல ஏதாவது வாங்க போறீங்க, உங்களுக்கு கம்பெனி அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த லோன் ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிரும். அது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இந்த ரெண்டையும் வச்சுதான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிபிலை எப்படி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி 300ல இருந்து 900 வரைக்கும் உங்களுடைய சிபில் இம்பாக்ட் ஸ்கோரா வச்சிருக்காங்க. 300 to 900 எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல 75% மேல, அதாவது 750க்கு மேல உங்களுடைய சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்ணை மூடிட்டு எந்த பேங்க் வேணாலும் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் லோனை கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம சிபில் ஸ்கோரை எப்படி செக் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிபில் ஸ்கோரை செக் பண்றதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதுல நிறைய ரிப்போர்ட் கரெக்டா வராது. இப்ப நம்ம பார்க்க போற வெப்சைட்ல உங்களுக்கு ரிப்போர்ட் கரெக்டா காமிப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெஸ்க்டாப் ஆர் பிசி, அதாவது உங்களுடைய லேப்டாப்பா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, மொபைலா இருந்தாலும் சரி, கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓபன் பண்ணிட்டு கிரெடிட் மந்திரி அப்படின்னு ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்துடும். அந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுடைய ஆப்பும் மொபைல் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அதையும் யூஸ் பண்ணி பாக்குறவங்க ஈஸியாவே பாத்துக்கலாம். 60 நாளைக்கு ஒருக்கா உங்களுடைய சிபிலை இந்த கம்பெனி இதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்க சிபிலை வச்சிருக்கீங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் லோனை கரெக்டா ரீபேமெண்ட் பண்ணிருக்கீங்க, கிரெடிட் கார்டு பில் கரெக்டா கட்டியிருக்கீங்களா, இங்கிற எல்லா A to Z விவரங்களையும் இந்த நிறுவனம் கரெக்டா அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுல ஒரு கம்பெனி தான் கிரெடிட் மந்திரி அப்படிங்கிற இந்த கம்பெனி. இது ஒரு பிரைவேட் வெப்சைட் தான். இதை யூஸ் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வெப்சைட் இப்படிதான் இருக்கும். வெப்சைட் இப்படி இருக்கும்போது இதை பாத்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுக்க கேட்கும். மொபைல் நம்பரை நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம். முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க மொபைல் நம்பரை கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு ரிப்போர்ட் கரெக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்பாங்க. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன்ல உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் என்னுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை நான் எடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். வெரிஃபை பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிப்போர்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே ஃபைன், என்னுடைய ரிப்போர்ட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இதான் என்னுடைய ரிப்போர்ட். இதுல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 729 இருக்குது. நார்மலா பாத்தீங்கன்னா 750க்கு மேல இருந்தா கண்ணை மூடிட்டு எல்லா பேங்குமே உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 729ங்கிறது எக்ஸலண்டான ஸ்கோர் தான். 700 எபோவ் இருந்தாலே இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே லோன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம லோன் கொடுக்கறது மட்டும் இல்லாம லோனை ரீபேமெண்ட் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்டையும் ரொம்ப கம்மியாவே நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து கிரெடிட் ஹெல்த் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க சைட்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது நீங்க வந்து ரீபேமெண்ட் பண்றது எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதுல தெளிவா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். அதாவது உங்க கிரெடிட் ஹிஸ்டரியை நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஎம்ஐ கம்மியாகும். அப்புறம் பேமெண்ட் கம்மி பண்றது எல்லாமே ரொம்பவே ஈஸியா வரும். இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரொம்பவே கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்டரிஸ் இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா December 1 அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது எனக்கு 729 அப்படிங்கிற இம்பாக்ட் ஸ்கோர் எனக்கு காமிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து பாருங்க, March 14 736. அப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர்ல கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு, டிசம்பர்ல 729 அப்படிங்கிற ஸ்கோரா வச்சிருக்காங்க. ஓகே, என்னோட ஹிஸ்டரி எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அனலைஸ் ஸ்கோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல காமிக்கும். நீங்க எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க ரீபேமெண்ட் பண்ணாம விட்டுருக்கீங்க, லோனை க்ளோஸ் பண்ணாம விட்டுருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதுல உங்களுக்கு லைனா காமிக்கும். சில பேருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷாக் ஆவாங்க. ஆமாங்க, நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. நீங்க லோன் வாங்கின டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே இது வந்து உங்களுக்கு கரெக்டாவே கொடுத்துரும். அப்புறம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்டரி அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஹிஸ்டரி அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் நீங்க எங்கேயா டிலே பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதுல உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் கார்டு யூட்டிலைசேஷன், அதாவது உங்ககிட்ட எத்தனை கிரெடிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டை எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதுல வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ், அதாவது நீங்க எப்ப லோன் வாங்குறீங்க, அந்த எவ்வளவு வயசாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல காமிக்கிறாங்க. ஓகே, 2019 வாங்கின லோன் வந்து 1 வருஷம் 2 மாசம் ஆகுதுங்கிறத காமிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் வந்து 44 தடவை கரெக்டா பண்ணிருக்கோம், டிலே பேமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு இம்பாக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் அக்கௌண்ட்ஸ் 30 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெகட்டிவா எதுவுமே இல்லை அப்படிங்கறதே இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு 30 அக்கௌண்ட் இருக்கு, 30 அக்கௌண்ட்ல 27 லோன் போயிட்டு இருக்கு, அதுல வந்து ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு அப்படிங்கறதையும் இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இதை வந்து ஈஸியாவே செக் பண்ணிக்க முடியும். இவ்வளவுதான். இதுல உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. கிரெடிட் கார்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, எது நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி, லோனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணிட்டு நீங்க பேங்குக்கு போனா நல்லா இருக்கும். அவங்களா சிபில் ஸ்கோரை செக் பண்ணி ஓகே உனக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னு சொன்னா நமக்கு செம டென்ஷன் ஆகும். அதனால நீங்க வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோரை இது மூலமா செக் பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.